சரிங்க. வணக்கங்க. வெண்டை செடிக்கு நான் நம்பிக்கையே இல்லாமல் இந்த உரம் வாங்கி இவர்கிட்ட போட்டேங்க. அதனால் கொஞ்சம் நல்லா வந்திருக்கு. நல்லாவே வந்திருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நம்பிக்கை வச்சு எல்லோரும் வாங்கி போடுங்க. எனக்கு நம்பிக்கை இருந்தங்காட்டி தான் திறந்தோப்பும் போட்டுட்ருக்குறேங்க. ஆனால் நல்லா இருக்குங்க. எத்தனை டைம் பறிச்சிருக்கிறீங்கக்கா? இது ஒரு 20 டைம் மேலேயே இருக்குங்க. ஒன்றுமே பொறிக்கலாங்க. நல்லா இருக்குங்க. காய் நேரம் காயெல்லாம் எப்படி இருந்ததுங்கக்கா? டேஸ்ட்டு எல்லாம் நல்லா இருந்துச்சுங்க. இப்போ இந்த காய் வந்துங்க காப்பு முடிஞ்சால் நம்ம குட்டியாயிருங்க. ஆனால் நல்லா பெருசாக நல்லா இது முத்துலிங்க. ஆனால் இது பிஞ்சு காய்ங்க. நம்பமே பிஞ்சுங்க. ஆனால் கலர் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குங்க. ஆனால் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் நல்லாயிருக்கு. அவ்வளோதாங்க. அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் இங்கே இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா அன்னூர் பக்கத்தில் ஒரு தோட்டத்தில் வந்து நம்ம இந்தியா க்ரோ ப்ராடக்ட் வந்து கொடுக்க போகிற போது அவங்க வந்து நம்பிக்கை இல்லை. இருந்தாலும் இப்போ இந்த வெண்டைக்காய் செடி பார்த்தீங்களா, அந்த வெண்டைக்காய்க்கு தான் வந்து கொடுத்தோம். முதல்ல வந்து கொடுக்குற போது அவங்க ஏனோதானு நினச்சிட்டு வாங்கினாங்க. வாங்கி உரம் போட்டுட்டு ஸ்ப்ரே பண்ணினாங்க. உரம் போட்டு ஓரளவுக்கு நல்லா செடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா லைட்டாக வர்ற போது பார்த்திங்கன்னா அந்த ஸ்ப்ரே பண்ண சொன்னோம். ஸ்ப்ரே பண்ணுற போது இவ்வளோ அப்படின்னாங்க. அங்கே வந்து ஸ்ப்ரே பண்ணது வந்து பார்த்திங்கன்னா க்ரோ மேஜிக்கு எம்ஐ ஸ்ப்ரே, எம்ஐ வீர், எம்ஐ சித்ரா இதெல்லாம் கலந்து ஸ்ப்ரே பண்ண சொன்னோம். ஸ்ப்ரே பண்ணாங்க. ஒவ்வொரு டேங்கு தான் அடித்தாங்க. ஒரு டேங்க் அடிக்கிறது பார்த்திங்கன்னா 10 டைம் அடிக்க சொன்னாங்க. வாரத்தில் ஒரு நாள் ஒவ்வொரு டேங்க் அடித்தாங்க. ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் மருந்து அடித்தாங்க. கரெக்டாக மருந்து அடித்தாங்க. இன்றைக்கி பாருங்கள், அந்த வெண்டை செடி 20 பறித்து இன்னும் காய்ச்சிட்ருக்கு. அவங்களுக்கு அதிசயமாக இருக்குது. இந்த அளவுக்கு வராதா, செடி ஓட்டுறக்கே மனசு இல்லை, இன்னும் காய் நல்லா, அது வர்ற காய் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு காய் காய்க்காதான். ஆனால் இப்போ வந்து நல்லா இன்னுமே நல்லா காய்ச்சிட்டு இருக்குது. இந்த வந்து இன்னும் மறுபடியும் அதை வந்து இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வந்து ரீஃபாலோவிங் பார்த்து மறுபடியும் உரம் கொடுத்து கண்டிப்பாக இது மறுபடியும் இதாகும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்குறோம். அவங்களுக்கு பாருங்கள், அந்த நம்பிக்கை வந்த கடைசியில் இன்றைக்கி எங்களுக்கு ஒவ்வொரு பொருளாக கொடுத்து கத்திரிக்காட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த தென்னை மரங்களுக்கு இப்போ கொடுத்துருக்கோம். இந்த தென்னை மரத்துக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த தென்னை மரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா போஸ்டா க்ரோ மேஜிக் கலக்கி நம்ம லீடர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை பார்க்குறக்காக வந்திருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஞ்சு உலகிறது இதெல்லாம் வந்து சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி அற்புதமான ஒரு பொருள். இந்த எம்ஐ லைஃப் ஸ்டைல் பொருளை வாங்கி யூஸ் பண்ணுறது கொஞ்சம் பொறுமை காக்கணும். மக்களுக்கு என்னென்னா அவசர நிலைமையில் இருக்கிறோம். கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் இது வந்து இவங்களே ஆரம்ப காலத்தில் இதெல்லாம் ரிசல்ட் இல்லைன்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து இது வந்து பொறுமையாக கொடுத்து ரெடி பண்ணோம். கண்டிப்பாக இது நல்லாயிருக்கும், நீங்கள் பொறுமையாக எடுங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பொறுத்து எடுத்து பார்த்து இன்றைக்கி பாருங்கள், இதுதான் வந்து ஃபீல்டு பாருங்கள். மற்ற இதெல்லாம் இவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது, இவ்வளோ கராது அப்படின்னு அவங்க சொன்னது கேட்டிங்களே. காய் இன்னும் வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போ கடைசியாக வந்து காய் வந்து இன்னும் நல்லா வந்துட்டுருக்கு. இதுக்கு அவங்க தண்ணியே விடுறதில்ல. அப்படி இருந்து இன்றைக்கி காய் வந்து சூப்பராக நல்லா வந்துட்டுருக்குன்னு பெருமையாக இது பண்ணுறாங்க. அந்த மாதிரி எல்லா பொருள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இந்தியா க்ரோட ப்ராடக்ட் வந்து சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். ஆனால் கொஞ்சம் பொறுமையாக கொடுக்கும். அது வரைக்கும் மக்கள் பொறுமை காத்து கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இந்த எம்ஐ லைஃப் ஸ்டைல் வாழ்க்கையில் எனக்கு இந்த இந்தியா க்ரோ கொடுத்த கம்பெனிக்கு